தமிழகத்தில் நெடுஞ்சாலைகளில் உள்ள அனைத்து தரைப்பாலங்களும் வரும் 2026ஆம் ஆண்டிற்குள் மேல்மட்ட பாலங்களாக மாற்றப்படும் என அமைச்சர் ஏவா வேலு கூறினார். பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர், குற்றாலம் செல்வதற்கான நெல்லை புறவழிச்சாலை மிகவும் முக்கியமானது என்பதால் நில எடுப்பு பணிகள் நடைபெறுவதாகவும் 3 கட்டங்களாக இந்த சாலை அமைக்கப்படும் எனவும் கூறினார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற உடனேயே தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தரைப்பாலங்களிலும் மேல்மட்ட பாலமாக ஆக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் 3 கட்டமாக அதை பிரித்து எடுத்துக்கொண்டு முதல் கட்டம் முடித்து விட்டோம், 2வது கட்டம் முடித்து விட்டோம். இப்போ 3வது கட்டம் 2026க்கு முன் இவைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக அது பாலம் கட்ட வேண்டும் என்ற நிலையில்தான் நெடுஞ்சாலைத்தில் மிக வேகமாக பணிகள் ஆற்றிக் கொண்டிருக்கிறது. கோயில்களில் காணிக்கையாக பெறப்படும் தங்க நகைகளை உருக்கி வங்கியில் முதலீடு செய்யும் திட்டம் முழுமையடைந்தால் தற்போது கிடைத்து வரும் 6 கோடி ரூபாய் வருமானம் ஆண்டுக்கு 25 கோடி ரூபாயாக உயரும் என அமைச்சர் சேகர் பாபு கூறினார். சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர், வரும் 20ஆம் தேதி மேலும் 10 கோயில்களின் 194 கிலோ தங்கம் முறுக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றைக்காட்டு யானை காரப்பள்ளம் சோதனை சாவடியில் பேருந்தை மறித்தபடி வந்தது. இதைக் கண்டு பயணிகள் அச்சமடைந்த நிலையில் அது நண்பன் தான் என கூறிவிட்டு ஓட்டுநர் பேருந்தை இயக்கினார். ஐயோ இவ்வளவு பயமா? ஒண்ணு பண்ணாத விடுங்க, ஃப்ரெண்டு தான். வா லெஃப்ட் வானா அது பாடுக்காது போய் வாங்க. நீ பாய்ண்ணா, டாடா பாய், அவ்வளவுதான். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் கோயிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டி 15 நாள் விரதத்தை தொடங்கினர். முன்னதாக கரந்தமலை கன்னிமார் தீர்த்தத்தில் புனித நீராடி தீர்த்த குடங்களை சுமந்தபடி மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கோயில் வந்தடைந்தனர். திருநள்ளாறு கோயிலுக்கு சென்றுவிட்டு பயணிகளுடன் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அருகே சென்று கொண்டிருந்த மகேந்திரா வேன் குறுகலான சாலை வளைவில் வேகமாக திரும்பியது. எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கவிழ்ந்தது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் மகேந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மிதமான மழை பெய்து கொண்டிருந்த போது சாலை வளைவில் வேகமாக திரும்பியதால் வேன் கட்டுப்பாட்டை இழந்ததாக கூறப்படுகிறது. விபத்தில் படுகாயமடைந்த 8 பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் உள்ள டாடா கார் ஷோரூமிற்கு சர்வீஸ்க்கு வந்த காரின் பேனட் பகுதியில் பதுங்கியிருந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை தீயணைப்புத் துறையினர் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கோவை மாவட்டம் காரமடை நகராட்சியின் 15வது வார்டு உறுப்பினர் நித்யா, நகராட்சி நிர்வாகத்தினர் 2 மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என்று கூறி கிராமத்தினருடன் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மீது ஏறி போராட்டம் நடத்தினார். கண்ணீருடன் புகார் தெரிவித்த கவுன்சிலரை நடவடிக்கை எடுப்பதாக கூறி போலீசார் சமாதானப்படுத்தினர். செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கூலி உயர்வு கேட்டு சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் கொள்முதல் நிறுத்தப்பட்ட நிலையில் தாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்ய கோரி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொள்முதல் செய்யப்படாத நெல்லை பாதுகாப்பாக வைப்பதற்கு அங்கு போதிய இடவசதி இல்லாததுடன் திருப்பிக் கொண்டு செல்வதும் சாத்தியமில்லாத ஒன்று என்பதால் கொள்முதல் மேற்கொள்ளுமாறு அவர்கள் வலியுறுத்தினர். சென்னை மதுரவாயலில் 3 மாத ஆண் குழந்தை கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட புகாரில் திடீர் திருப்பமாக குழந்தையை அதன் தாயே சடலமாக எடுத்துச் சென்று குப்பையில் வீசிய சிசிடிவி காட்சியை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். விசாரணையில் உடல் நலமின்றி குழந்தை இறந்ததால் சடலத்தை வீசியதாக அப்பெண் கூறியதாக தெரிகிறது. 2ஆம் திருமணம் செய்துள்ள அப்பெண்தான் குழந்தையை கொன்று வீசினாரா என்ற சந்தேகம் எழுந்ததை அடுத்து சென்னையின் குப்பைகள் கொட்டப்படும் பெருங்குடி கிடங்குக்கு சென்று குழந்தையின் உடலை போலீசார் தேடி வருகின்றனர். திருவள்ளூரிலிருந்து பெண்ணாலூர்பேட்டை சென்ற அரசு பேருந்து வெள்ளாத்துக்கோட்டை பகுதியில் வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு வந்து மயங்கியதால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரம் இருந்த கல்வெட்டில் மோதி நின்றது. ஓட்டுநர் ஹேமநாதன் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி திருச்செங்கோடு காவல்துறை சார்பில் வாகன பேரணி நடைபெற்றது.
நாளை முதல் ஹெல்மெட், சீட் பெல்ட் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும், செல்போனில் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுபவர்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் திருச்செங்கோடு ஏஎஸ்பி இமயவரம்பன் எச்சரித்தார். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே 2 லட்சம் ரூபாயை ஏமாற்றிய வீடு கட்டும் ஒப்பந்ததாரரிடம் இருந்து பணத்தை வசூலிக்க உதவும்படி அணுகிய பெண்ணை கத்தியை காட்டி மிரட்டி பலாத்காரம் செய்ததாக ரவுடி மீது போலீசார் 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வேறு வழக்கில் ரவுடி ஏற்கனவே சிறையில் உள்ள நிலையில் அவர் மீது 4 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்ததாகவும், அந்தரங்க வீடியோவை இணையதளத்தில் பதிவேற்றுவதுடன் வெளிநாட்டில் இருக்கும் தனது கணவருக்கு அனுப்பிவிடுவதாகவும் மிரட்டல் விடுத்ததாக புகாரில் அந்த பெண் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பருத்தி ஏலம் தொடங்கியுள்ள நிலையில் முதல் நாள் வர்த்தகத்தில் 1,01,00,000 ரூபாய்க்கு பருத்தி விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்ல விலைக்கு ஏலம் எடுக்கப்பட்டதால் விவசாயிகளுக்கு லாபம் கிடைத்ததாகவும் கூறப்படுகிறது. சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, கோவை மாநகர மக்களுக்கு 25 நாட்களுக்கு ஒருமுறைதான் சிறுவாணி நீர் கிடைப்பதாக புகார் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு, சிறுவாணி அணையில் இருந்து கூடுதல் தண்ணீர் கிடைக்க கேரள அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறினார்.